வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் நேமு தமிழ் ஃபிட்னஸ் அண்ட் பாடி பில்டிங் டெக்னிக் தமிழில். நம்மளோட நோக்கம் என்னென்னா, நம்மளோட தாய்மொழியாகிய தமிழில் பாடி பில்டிங் டெக்னிக் எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கமே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னா, டாட்டூஸ். தமிழில் சொல்லணும்னா பச்சை குத்துறது சரியா தப்பா அப்படிங்கிறது தான். புரிகிற மாதிரி சொல்கிறேன் கேளுங்க. பச்சை குத்துறது நம்ம உடம்புக்கு டேஞ்சரானு அப்படிங்கிறத கான்செப்ட்டு. கண்டிப்பாங்க, பச்சை குத்துறது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப டேஞ்சரான விஷயந்தாங்க. இதில் சாதகமான விஷயமும் இருக்குங்க, பாதகமான விஷயமும் இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா அதோட விபரீதம் என்னன்னு மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பச்சை குத்துற மை பார்த்திங்கன்னா உங்கள் உடம்புக்கு செட் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் ஒவ்வாமை, அலர்ஜி, பச்சை குத்திய அந்த இடம் பார்த்திங்கன்னா தசை தடிச்சு போயிருங்க. இல்லைன்னா கலர் மாறிடும், ஸ்கின்னோட கலர் மாறும் அந்த இடத்துல. இல்லைன்னா அந்த இடம் மரத்து போகிறது, இல்லைன்னா ஸ்கின் அலர்ஜி, எரிச்சல், நமச்சல் இதெல்லாம் உண்டு பண்ணுங்க. பச்சை குத்துறது எப்போவுமே ஓரளவுக்கு நமக்கு நல்ல விஷயமே கிடையாது. ரெண்டாவது கான்செப்ட் என்னென்னா பார்த்திங்கன்னா, பச்சை குத்துற அந்த ஊசியோ இல்லது பார்த்திங்கன்னா அந்த எக்யூப்மெண்ட்டோ நோய் தீர்க்கும் முறையில் சரியாக அதை சுத்தப்படுத்தாமல் இருந்திருந்தா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன்னா, பச்சை குத்துறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி போன்ற கல்லீரல் பிரச்சனை வர கூட சில நேரம் வாய்ப்பு இருக்குங்க. அதை விட முக்கியமான விஷயம், ஹெச்ஐவி வைரஸ் தொற்று இருக்கிறவங்க பச்சை குத்துன டிவைஸில் உங்களுக்கு பச்சை குத்துனாங்கன்னா கண்டிப்பாக ஹெச்ஐவி உங்களுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதனால் பார்த்திங்கன்னா அமெரிக்கன் அசோசியேஷன் ஆஃப் பிளட் பேங்க் என்ன சொல்லுதுன்னா, பச்சை குத்தியவங்களை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு வருஷம் பிளட் டொனேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. ஏன் அதை சொல்கிறாங்கன்னா, பச்சை குத்துனவங்களோட உடம்புல ஏதோ நோய் தொற்று இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்காகவே ஒரு வருஷம் அவங்க பார்த்திங்கன்னா பிளட் டொனேட் பண்ணவே கூடாதுங்க. அதுக்காக தான் பிளட் டொனேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அமெரிக்கன் அசோசியேஷன் ஆஃப் பிளட் பேங்க் இதை பார்த்திங்கன்னா ஒரு சட்டமாகவே ஏற்றிருக்குங்க. ஒருவேளை டாட்டூஸ் பச்சை குத்துறவங்களோட உடம்புல ஏதாவது பார்த்திங்கன்னா நோய் தொற்று இருந்துச்சுன்னா அவங்க மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு போகும்போது எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கும்போது என்ன ஆகும்னா, எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிசல்ட் அக்யூரன்சியாகவே கண்டிப்பாக இருக்காதுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் டாட்டூஸ் குத்திய பச்சை குத்திய இடங்கள் பார்த்திங்கன்னா வீக்கமாகிறதோ இல்லைன்னா ஸ்கின் எரிவது போல் ஒரு உணர்வோ கண்டிப்பாக ஏற்படலாம். ஒருவேளை நீங்கள் பச்சை குத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா சைடு எஃபெக்ட் வராமல் இருக்க ஃபஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு கண்டிப்பாக பச்சை குத்துங்க. அப்படி இல்லைன்னா டெம்பரவரி டாட்டூஸ் யூஸ் பண்ணுங்கள். நிரந்தரமாக பச்சை குத்துறது இல்லாமல் டெம்பரவரி டாட்டூஸ் இருக்குங்க, அதை யூஸ் பண்ணுங்கள். அது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் காலத்துக்கு அப்புறம் அது உடம்புலேருந்து டெஃபினட்டாக அது அழிஞ்சு போயிருங்க. பெர்மனன்ட் டாட்டூஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம உடம்புல சாகிற வரைக்கும் இருக்குங்க. நம்மளே நினச்சாலும் அந்த அடையாளங்களை முழுசாக அழிக்க முடியாது. ஒருவேளை லேசர் ட்ரீட்மெண்ட் மூலம் பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த பச்சையை நீக்கினாலும் கண்டிப்பாக தழும்பு இருக்குங்க. அப்படி இல்லைனா நீங்கள் கண்டிப்பாக பிளாஸ்டிக் சர்ஜரி தான் பண்ணணும். பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறப்ப கூட நிறைய சைடு எஃபெக்ட் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஒருவேளை பிளாஸ்டிக் சர்ஜரி நம்மளுக்கு அக்செப்ட் ஆகலைன்னா உங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா பணம் விரயமாகும். பச்சை குத்துறது பார்த்திங்கன்னா ஃபேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு, என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு, ரெஸ்லர்களுக்கு இவங்களுக்கு வேணால் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகும். ப்ரொஃபஷனல், நான் சொல்கிறது ப்ரொஃபஷனல் பாடி பில்டர்களுக்கு கண்டிப்பாக இது செட்டே ஆகவே ஆகாதுங்க. ஏன்னா ப்ரொஃபஷனல் பாடி பில்டர் யூஸ் பண்ணுற டயட் அண்ட் நியூட்ரிஷன், மெடிசன் ஆகியவனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அலர்ஜியோ இல்லது பார்த்திங்கன்னா வேறு உடலுக்குள்ளே நிறைய சைடு எஃபெக்ட் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்குங்க. பாடி பில்டர்களுக்கு கண்டிப்பாக அது தெரியுங்க. உலகத்திலே நம்பர் 1 பாடி பில்டிங் காம்படிஷன் பார்த்திங்கன்னா மிஸ்டர் ஒலிம்பியாவில் பார்த்திங்கன்னா டாட்டூஸ் குத்திட்டு வந்த பாடி பில்டரை ஒரு டாப் 5க்குள்ளே வர வேண்டியவர் ஜட்ஜஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவரை டாட்டூஸ் குத்திட்டு தசையை அசிங்கப்படுத்தினால டாப் 10 கூட வர முடியாமல் அவரை அவாய்ட் பண்ணிட்டாங்க. டாட்டூஸ் பாடி பில்டர்களுக்கு பார்த்திங்கன்னா பாடி பில்டர்களுக்கு எப்படி யூஸ் ஆகுதுன்னா, மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அது யூஸ் ஆகுமே வழி பார்த்திங்கன்னா மசில் பில்ட் பண்ணுறதுக்கு எந்த விதத்துலையும் பச்சை குத்துற டாட்டூஸ் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணாது. அது எப்படி இருக்குன்னா, அழகான செதுக்கின தசை மேலே யானை வாந்தி எடுத்து வச்ச மாதிரி தான் கண்டிப்பாக டாட்டூஸ் இருக்கும். இது நான் சொல்லலைங்க, ப்ரொஃபஷனல் ஜட்ஜோட ஸ்டேட்மெண்ட்டுங்க.
அழகான தசையை செதுக்கின தசை மேலே யானை வந்து பார்த்தீங்கன்னா பச்சை இலைகளை நல்லா மென்று பாடி பில்டர் மேலே வாந்தி எடுத்து வச்ச மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை குளுத்துறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டேஜில் ஜட்ஜை எந்த விதத்துலையும் அட்ராக்ட் பண்ணாதுங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க பாடி பில்டர்ஸ். இது இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒலிம்பியா ஸ்டேஜில் ரியலாக நடந்ததுங்க. பாடி பில்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஓல்டு பாடி பில்டருங்க, 1860, 70 அந்த பீரியடில் இருந்த பாடி பில்டருங்க. ஸ்டீவ் ரீவ்ஸ்னு ஒரு பாடி பில்டர், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கிற பாடி பில்டருங்க. இவர் பாடி பில்டர் மட்டும் கிடையாதுங்க. பழைய அமெரிக்க ஹீரோஸ் தேடி பார்த்தீங்கன்னா பாடி பில்டிங்லேருந்து நாடு காலத்துக்கு முன்னாடியே ஹாலிவுட் சினிமாவில் நடிச்சிட்டு இருந்த ஒரு ப்ரோ அந்தஸ்து பெற்ற பாடி பில்டருங்க ஸ்டீவ் ரீவ்ஸ். அந்த வருஷம் நடந்த ஒலிம்பியா கான்டெஸ்ட்டில் ஸ்டீவ் ரீவ்ஸுக்கு இணையாகவே பாயிண்ட் ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பாடி பில்டர் இருந்தாருங்க, பேர் வேண்டாம். ஸ்டீவ் ரீவ்ஸும் அவரோட ஆப்பனண்ட்டு 2 பேருமே ஈக்குவல் பாயிண்ட்ஸுங்க. ஆப்பனன்ட் பாடி பில்டருக்கு அவரோட பாடியில் ஒரே ஒரு மச்சம் இருந்தனால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ரீவ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒலிம்பியா கான்டெஸ்ட் வின்னர்னு டைட்டில் கொடுத்துட்டாங்க. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒரே ஒரு பாடியில் நேச்சுரலாக இருந்த ஒரு மச்சத்தினால வந்து அவர் அழகு வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஸ்டீவ் ரீவ்ஸுக்கு மிஸ்டர் ஒலிம்பியா கொடுத்துட்டாங்க. இதில் இதுதான் விஷயங்க. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் பாடி பில்டிங் ஏறும்போது இதில் இந்த விஷயத்துலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சின்ன மச்சம் இருந்தாலே அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஈக்குவல் தான். யாருக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல, டைட்டில் வின்னர் யார் அப்படிங்கிறதுல, சாம்பியன் ஆஃப் சாம்பியன் யார் அப்படிங்கிறதுல கொலாப்ஸ் ஆகி ஒரு மச்சத்தினால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ரீவ்ஸுக்கு சாம்பியன் ட்ராஃபி கொடுத்துட்டாங்க. இதுதான் அதில் விஷயங்க. ஒரு ப்ரொஃபஷனல் பாடி பில்டருக்கு காம்படிஷனில் கிட்டத்தட்ட உலகமே பார்த்துட்டு இருக்கிற காம்படிஷனில் இந்த மாதிரி நடக்குதுன்னா, நம்ம சாதாரண பாடி பில்டிங் மிஸ்டர் தமிழ்நாடு, மிஸ்டர் கோயம்புத்தூர் இந்த மாதிரி காம்படிஷனில் டாட்டூஸோட நீங்கள் ஏறினீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டாப் 20 கூட வர முடியாதுங்க. நல்ல அழகான உடற்கட்டு உங்களுக்கு இருந்தாலும் டாட்டூஸ் உங்கள் அழகை கெடுக்கும். இல்லை பாடி பில்டர் இல்லாதவங்க கண்டிப்பாக டாட்டூஸ் போடணும்னா சர்டிஃபைடு ப்ரொஃபஷனல் கிட்ட போய் நல்ல அனுபவமுள்ள டாட்டூ ஆர்டிஸ்ட்கிட்ட மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டாட்டூஸ் கொடுங்க. அதே மாதிரி டாட்டூஸ் யூஸ் பண்ணுற அந்த ஊசி எக்யூப்மெண்ட் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஸ்டெர்லைஸ் வாட்டரில் கரெக்டாக க்ளீன் பண்ணியிருக்காங்கிறது ஒரு டைம் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து என்னென்னா, டாட்டூஸு நீங்கள் போட்டதுக்கப்புறம் டாட்டூஸ் ப்ரொஃபஷனல் சொல்கிற ஆஃப்டர் கேர் வழிகாட்டுதல் முறையை கண்டிப்பாக தயவு செய்து பின்பற்றுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.